மனசு நினைச்சது எல்லாமே நடந்துருமாமே. அப்படியா? யோ அப்போ நீயும் அண்ணியும் அண்ணி பாக்குறாங்கப்பா. ரவுடி, நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்றியா? சொல்லு தங்கம். அந்த ஊர் தான் தாத்தா பிறந்த ஊரு. எங்க அப்பா, கார்த்தி சித்தப்பா எல்லாரும் அங்கதான் வளர்ந்தாங்களா? ஆமா. எனக்கு அந்த ஊரை பத்தி கதை சொல்றியா? தூக்கம் வந்துருச்சா? வீரா, இங்க வாய, எனக்கு தூக்கம் வருது. வர கத்தி அனி இங்க வாங்கல. இங்கதான் இடம் இல்லையே. எஞ்சி பட. இங்க இடம் தாராளமா இருக்கு, நீங்க வாங்க. சூர்யா கொஞ்சம் தள்ளுங்களேன். உட்காருங்க நீ. சீட்டு கிளீனா தான் இருக்கு, உட்காருங்க. சாரி அண்ணி, சாரி அண்ணி. யா வா, தள்ளி உட்காரு. அங்க போடா. இங்கதான் உட்காரு. அங்க இடிச்சுக்க போகுது பாத்து. இதுவும் நல்லாதான் இருக்கு. மாமால சாஞ்சிப்போம். தட்டிட்டே இல்லாம சும்மா உட்கார்ற. என்ன பாப்பா கால புடிச்சு விட்டேன். என்னது இது? இந்த பக்கம் இடம் இல்ல மேடம், அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். அம்மா, வண்டி ஒரு மாதிரி குலுங்குது, அதான். குலுங்கு குலுங்கு. மாமாவுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ஊர் முன்னாடி அவன் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ற மாதிரி நடிக்கிறேன். வீரா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, விடு, பாத்துக்கலாம். இல்ல மாமா, பரவாயில்ல. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல வலிமா, நான் அந்த மாதிரி பண்ணா நம்ம கனி என்ன நினைப்பா? அது இல்ல வலிமா, இப்ப அவனை என் புருஷன்னு சொன்னா அப்ப அவன் தான் ஜெயிலுக்கு போன அந்த புருஷன்னு கனி நினைக்க மாட்டாளா? அப்படிலாம் என்னால சொல்ல முடியாதுல்ல. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. சமாளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நாளைக்கு போய் சந்தோஷமா பொங்கல் வைக்கிறத பத்தி மட்டும் யோசி. நீ இவ்ளோ சொன்னதே பெரிய விஷயம் இல்லன்னா? வள்ளி பாத்துக்குவா. ஆமா ஆமா, சரி. பொங்கல் வைக்கிறோம். பாடிகார்ட் இங்க இங்க. யாரு? யாரா? என்னப்பா இது? இந்த வீட்டுக்கு நீதான பாடிகார்ட்? உன்னதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மேடம். அது உன் பேர் என்ன சொன்ன? என்ன கேக்குறீங்களா மேடம்? ஆமாப்பா, உன்னதான் கேட்டேன். எனக்கு வேற மனசுலயே நிக்க மாட்டேங்குது. உன் பேர் என்ன? வெற்றிமாறன். சில பேர் வெற்றின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் மாறன்னு கூப்பிடுவாங்க. மாறனா மாற, இதெல்லாம் ஒரு பேரா? எவன்பா உனக்கு இந்த பேரை வச்சது? அப்படி வரியா நீ? அது எனக்கு ஒரு அத்தை லூஸ் இருக்கு. சாரி, லூஸ் அத்தை இருக்கு. சின்ன வயசுல அதுதான் எனக்கு பேர் வச்சது. அத நேர்ல பார்த்தா நல்லா நங்கு நங்குன்னு கொட்டணும் போல இருக்கு. சொல்லுங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும், அப்படி நிக்கணும். தம்பி,
என் பொண்ணு வீராவோட புருஷன் ஜெயில்ல இருக்காருல்ல. வீராவா? கலெக்டர் மேடம் புருஷன் ஜெயில்ல இருக்காரா? ஆமா, ஜெயில்ல தான் இருக்காரு. அதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எங்க மாப்பிள்ளை இப்பவும் ஜெயில தான் இருக்காருன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆமா, இந்த ஊர்ல இருக்கவன் எல்லாம் பெரிய மத்திய மந்திரி. எல்லாம் கள்ளச்சாராய கேஸ், சீட்டு போட்டு மத்தவனை ஏமாத்தின கேஸ்ன்னு சொல்லி பாதி பேர் ஜெயில தான் இருக்கான். இப்ப கூட கள்ளச்சாராயம் காய்ச்சின கேஸ்ல நம்ம பங்காளி 4 பேர் ஜெயில தான் இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு ஓகே, அண்டர்ஸ்டூட். எங்க மாப்பிள்ளை ஜெயில்ல இருக்காருல்ல, அதுக்குதான் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? அது இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க என் பொண்ணோட புருஷன் மாதிரி நடிக்கணும். என்ன சொன்னீங்க? நான் புருஷன் மாதிரியா? நான் அந்த மாறன் சித்தப்பாவை பார்த்தது இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. அப்புறம் எப்படி ரவுடி அவரை மாதிரி நடிக்க முடியும்? எப்படி பாயிண்ட பிடிச்சு கரெக்டா கேக்குது பாரு. கனி பாப்பா, அது வேற ஒண்ணும் இல்லடா. உன் சித்தப்பா பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம பாடி கார்டு மாதிரியே இருப்பான். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதனால நம்ம சொந்த பந்தம் எல்லாம் உன் சித்தப்பா முகத்தை கொஞ்சம் மறந்து போயிருப்பாங்க. இப்ப இந்த பாடி கார்டை பார்த்தா உன் சித்தப்பானே நம்பிடுவாங்க. அதுக்காக தான் கேக்குறேன். என்ன மேடம், என்ன போய் இப்படிலாம் செய்ய சொல்றீங்க?